Hi friends, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா most powerful 5 formulas in Excel. So for the beginners, so இந்த formulas வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து உங்களோட நீங்க ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்டா அண்ட் எஃபெக்டிவா ஒர்க் பண்ண முடியும் அண்ட் ப்ரொடக்டிவா இருக்கும். So வாங்க பார்க்கலாம். What are the 5 formulas must know in Excel? Yeah. Okay, the first formula is VLOOKUP. So VLOOKUP basically என்ன பண்ணுவோம்னா ஒரு specific data setல இருந்து ஒரு particular data extract பண்றதுக்கு நம்ம வந்து VLOOKUP formula யூஸ் பண்ணுவோம். So VLOOKUP formula எப்படி work ஆகுது, எப்படி function ஆகுதுன்னு வாங்க பார்க்கலாம். So for example, I'm taking the sample data. First you type equal to VLOOKUP for selecting lookup value. Lookup value na namak endha value la irundhu data get pannumo andha lookup value. நான் வந்து ID பேஸ் பண்ணி எடுக்கிறேன். ஸோ ID செலக்ட் பண்ணிக்கிட்டேன். டேபிள் அரேங்கிறது நமக்கு ஆல்ரெடி டேட்டா டம்ப் இருக்கும். ஸோ அந்த டேபிள்ல இருந்து டேட்டாவை ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு இதுதான் சாம்பிள் டேட்டா. ஸோ நான் இங்க வந்து எடுத்துக்கிறேன். இதுல வந்து காலம் இன்டெக்ஸ் நம்பருங்கிறது வந்து எத்தனாவது ரோல இருந்து உங்களுக்கு வந்து எத்தனாவது காலம் வந்து உங்களுக்கு வேல்யூ கெட் பண்ணணும். எனக்கு இப்போ வந்து சேலரி டீடைல் வேணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா ஐடி வந்து 1 2 3 4. ஸோ அதனால இங்க வந்து நான் 4 என்டர் பண்றேன் அண்ட் லுக்அப் ரேஞ்ச் வந்து எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ அதனால நான் இப்போ 0. இது ஃபால்ஸ் ட்ரூ. இங்க 1 பிரஸ் பண்ணனா இது அப்ராக்சிமேட் மேட்சா இருக்கும். மோஸ்ட்லி நம்ம வந்து எக்ஸாக்ட் மேட்ச் தான் யூஸ் பண்ணோம். ஸோ 0 என்டர் பண்றேன். ஸோ க்ளோசிங் பிராக்கெட் அண்ட் என்டர். ஸோ இங்க என்ன பண்ணணும்னா வேல்யூ அலைஸ்க்கு என்ன இருக்கோ அதோட லுக்அப் வேல்யூ கிடைச்சிருச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அண்ட் செகண்ட் ஃபார்முலா இது வந்து ஓல்டன் கிளாசிக்கல் டேஸ்ல ஓல்டர் எக்ஸல் வெர்ஷன் எல்லாம் VLOOKUPலாம் யூஸ் பண்ணாங்க. இப்போ நவடேஸ் வந்து ஆஃபீஸ் 365 அண்ட் இப்போ ரீசெண்ட் அப்டேட்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால மோர் ஃபார்முலா டைனமிக் ஃபார்முலாஸ்லாம் வந்துருச்சு. இந்த செகண்ட் ஃபார்முலா என்னன்னா இங்க போட்டா தெரியும். செகண்ட் ஃபார்முலா இஸ் XLOOKUP is more dynamic compare with VLOOKUP. இது வந்து டேபிள் டு டேபிள் லுக்அப் பண்ணும். ஸோ VLOOKUP கம்பேர் பண்ணும்போது XLOOKUP வந்து மோர் பெட்டர் எக்ஸிகியூஷன் அண்ட் ஸ்பீட் அண்ட் எரர் ஹேண்ட்லிங் ஆல்சோ இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி XLOOKUP வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்ட்டு. XLOOKUP வந்து சேம் தான். நம்ம ஈக்குவல் டு XLOOKUP ஆஃப் லுக்அப் வேல்யூ சேம் அதே தான். அந்த ஐடியா பேஸ் பண்ணி எடுக்கிறோம். இதுக்கு VLOOKUP எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, XLOOKUPல அதே ஃபங்க்ஷன் எப்படி நம்ம கெட் பண்றோம்னு பார்க்கலாம். கம்பேரிசன். ஸோ லுக்அப் வேல்யூ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து லுக்அப் அரே. லுக்அப் அரேங்கிறது வந்து நமக்கு எந்த டேபிள் இருந்து வேணும். ஸோ எனக்கு வந்து ஐடியா பேஸ் பண்ணி தான் லுக்அப் பண்ண போறோம். ஸோ ஐடியா மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ரிட்டர்ன் அரே வந்து சேலரி தான். எனக்கு சேலரி தான் வேணும். ஸோ அதனால எனக்கு சேலரி டீட்டெயில் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் இஃப் நாட் ஃபவுண்ட், இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஏதாச்சும் எரர் அடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஐடி இந்த டேபிளுக்குள்ள ஃபைண்ட் ஆகலை. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து எரர் அடிக்கும். ஸோ அந்த எரர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளே கஸ்டமைஸ்டு கமெண்ட்ஸ் வந்து நமக்கு பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து ஐடி நாட் ஃபவுண்ட் என்டர் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்டர். ஸோ இங்க வந்து என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு அதே 5000 ரிட்டர்ன் பண்ணிச்சு XLOOKUPல. பட் இங்கேயும் 5000 ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இந்த டேபிள்ல எனக்கு வந்து 115 இந்த ஐடி இல்லை. ஸோ இதுக்கு எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுதான் டிஃபரன்ஸ். ஆக்சுவலி சொல்ல போனா இங்க வந்து VLOOKUPல எரர் அடிக்கு சேம் லாஜிக். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஐடி இதுல மேட்ச் ஆகல. ஸோ அதனால எரர் அடிக்குது. பட் XLOOKUPல இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா நம்ம எரர் ஹேண்டில் பண்றதுக்கு செப்பரேட்டா ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணோம். ஒரு பேராமீட்டர் இருந்துச்சு ஐடி நாட் ஃபவுண்ட்னு சொல்லிட்டு. ஸோ இதனால நம்ம வந்து எரர் ஹேண்ட்லிங்கை ஈஸியா அட்ரஸ் பண்ணிக்கலாம் இந்த XLOOKUPல. அதே மாதிரி VLOOKUPல நம்ம வந்து லெஃப்ட் டு ரைட் தான் லுக்அப் பண்ண முடியும். ஆனா பட் XLOOKUPல நம்ம வந்து டேபிள் டு டேபிள் மேட்ச்னால
இதனால நமக்கு வந்து எந்த சைடு வேணாலும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை எப்படி VLOOKUPல இருந்து ஹேண்டில் பண்ணுவோம்னா, VLOOKUP எப்படி இந்த எரர் ஹேண்டில் பண்றதுக்காண்டி நம்ம வந்து ஒன் மோர் ஃபார்முலா. ஸோ எரர் ஹேண்ட்லிங் காண்டி ஸ்பெசிஃபிக்கா நம்ம இப்போதைக்கு ரீட் பண்ற ஃபார்முலா வந்து என்ன பண்ணுவோம்னா, இதுல டூ ஸ்பெசிஃபிக் ஃபார்முலா இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இஃப் எரர் வந்து எப்படி அந்த எரர் ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்க்கும். இஃப் எரர் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்னா, அந்த ஃபார்முலாவை அந்த VLOOKUPல பாஸ் பண்ணிட்டு டபுள் கோட்டுக்குள்ள இந்த ஐடி முன்னாடி என்ன கொடுத்தோம், ஐடி நாட் ஃபவுண்ட்னு கொடுத்தோம்ல, அதே கமெண்ட்டை இங்க பாஸ் பண்றோம், க்ளோஸ் பண்ணிட்டோம்னா. ஸோ இப்போ தெரியுதுங்களா, இந்த ரெண்டு காம்பினேஷனையும் சேர்த்து தான் XLOOKUP ஃபங்க்ஷனாலிட்டியை ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது இன் அதர் வேலையும் ஹேண்டில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து இஃப் எரருக்கு பதிலா இஃப் NA-வான்னு பார்க்கலாம். மெயினா NA-வா இருக்கான்னு பார்க்கலாம். ஹாஷ் NA-வா ரிட்டர்ன் ஆச்சுன்னா அதே மாதிரி நம்ம வந்து வேல்யூ பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்டர் அடிச்சோம்னா இப்படியும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ எரர் ஹேண்ட்லிங் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இஃப் எரருங்கிறது வந்து எந்த எரர் வந்தாலும் சரி, ஃபார்முலால ரெஃபரன்ஸ் எரர், எக்ஸெல்லே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சிமிலர், ஐ திங்க் 6 to 7 கைண்ட் ஆஃப் எரர் வந்து பார்ப்போம். டிவிஷனல் எரர் அண்ட் அந்த மாதிரி ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் எரர் ஹேண்ட்லர் இருக்கு. ஸோ அப்போது இஃப் எரர் யூஸ் பண்ணா எல்லா எரரும் ஹேண்டில் பண்ணும். பட் இஃப் NA யூஸ் பண்ணனா ஒன்லி த நாட் அப்ளிகபிள் அந்த எரர் வந்தா மட்டும்தான் நமக்கு வந்து எரர் பாப்அப் பண்ணும், அண்ட் தென் ஐடி வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இது இப்போ வரைக்கும் நம்ம வந்து VLOOKUP and XLOOKUP பார்த்தோம். சிமிலர்லி ஆடட் டு தட் எப்படி எரர் ஹேண்டில் பண்றதையும் பார்த்தோம். இஃப் எரர் அண்ட் இஃப் NA ஃபார்முலா. And then third one is if. Yes, correct. if வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு கண்டிஷனல் டிசிஷன் எடுக்கிறதுக்காண்டி if ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க இந்த டேபிள்ல மோர் தென் 5000 இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஓகேன்னு ப்ரெஸ் பண்றோம். இல்லாதவங்களுக்கு நோன்னு நம்ம ரிட்டர்ன் பண்றோம். அந்த லாஜிக்கை இங்க எழுதலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 113 எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு இந்த வேல்யூ வந்திருக்கா. ஸோ இது வந்து மோர் தென் 5000 வேல்யூவா இருக்கான்னு செக் பண்ணணும் இந்த ஐடி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இஃப்ல இஃப் ஸ்டேட்மெண்ட் லாஜிக்கல் டெஸ்ட். ஸோ இந்த XLOOKUP அந்த வேல்யூ இதுதான் நம்ம salary டீட்டெயிலாக அதுல இருந்து கெட் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து less than 5000 பார்க்குறோம். கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா நம்ம வந்து நோன் ரிட்டர்ன் பண்றோம். இது வந்து வேல்யூ ஆஃப் இஃப் ட்ரூ. இந்த கண்டிஷன் மெட் ஆச்சுன்னா இந்த ஆர்குமெண்ட் ரன் ஆகும். ஒருவேளை கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோன் ரிட்டர்ன் பண்ணிருக்கு. பிகாஸ் ஆஃப் இது வந்து லெஸ் தென் 50,000 கிடையாது. ஸோ அதனால ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 102 போடுறேன். 102 போட்டேன்னா எனக்கு வேல்யூஸ் மோர் தென் 6,000 வந்திருக்கு. ஸோ இது என்ன பண்றோம்னா, இது லெஸ் தென் 5,000 தான் இருக்கு. ஸோ லெஸ் தென் 5,000னா இங்க வந்து என்ன பண்ணலாம்னா, நான் ஒரு வேல்யூ ஒரு 35,000 சேஞ்ச் பண்றேன். இங்க வந்து உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிரும் இஃப் ஸ்டேட்மெண்ட்ல. இப்போ வந்து நம்ம வந்து ஃபோர்த் ஃபார்முலா பார்க்கலாம். ஃபோர்த் ஃபார்முலா என்னன்னா சம் இஃப்ஸ். ஸோ இது வந்து கண்டிஷன் பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு வேல்யூ சம் பண்றோம்னு பார்க்க போறோம். மெயினா ப்ரீவியஸ் என்ன பார்த்தோம்னா, கண்டிஷன் பேஸ் பண்ணி எப்படி வேல்யூ கெட் பண்றது இல்லாட்டி டிசிஷன் மேக் பண்றதுன்னு பார்த்தோம். இது வந்து கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து அதை வந்து டேட்டாவை சம் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்றோம்னா, ஈக்குவல் டு சம் ifs. ஓகே, இதுல ரெண்டு கண்டிஷன் இருக்கு, sum if and sum ifs. ஸோ நான் லேட்டர் ஸ்டேஜில் சொல்றேன் sum if and sum ifsக்கு என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு. sum if ஃபர்ஸ்ட் sum ifs பார்க்கலாம். sum ifs வந்து
மல்டிபிள் கண்டிஷன் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்ஸ் ஃபார்முலால போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சம் இஃப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்லி ஒன் கண்டிஷனை வச்சு நம்ம வந்து எடுக்கிறோம்னா அது சம் இஃபை போதுமானதாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சம் இஃப் பார்க்கலாம். சம் ரேஞ்ச் வந்து நமக்கு என்ன வேல்யூ சம் பண்ணணுமோ அந்த வேல்யூ கெட் பண்ணிக்கணும். அண்ட் தென் கிரிட்டீரியா ரேஞ்ச் நம்ம வந்து எதை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடியை பேஸ் பண்ணி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஐடி செலக்ட் பண்ணிக்கணும். கிரிட்டீரியா வந்து எனக்கு என்னன்னா ஐடி, எந்த ஐடிக்கு கெட் பண்ணணும் சம் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ செகண்ட் ரேஞ்ச் வந்து டிபார்ட்மெண்ட் ரேஞ்ச் என்னன்னா டிபார்ட்மெண்ட் வச்சு எடுத்துக்கணும். அண்ட் தென் செகண்ட் கிரிட்டீரியா வந்து எனக்கு வந்து ஹெச்ஆர், இந்த டீட்டெயிலோட ஹெச்ஆர் தான் வேணும். ஸோ க்ளோசிங் பிராக்கெட் அண்ட் என்டர் அடிச்சா சாரி இங்க வந்து ரேஞ்ச் செலக்ட் பண்ணல. ஸோ இங்க வந்து என்ன செலக்ட் பண்ணணும், ரேஞ்ச் செலக்ட் பண்ணணும், என்டர் ரேஞ்ச். இப்போ வந்து என்டர் அடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சம் இஃப்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ the sum ifs sum range பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் சம் பண்ண போகுது. கிரிட்டீரியா ரேஞ்ச் ஆக்சுவலி கிரிட்டீரியா ரேஞ்ச் என்ன பண்ணணும்னா ஐடி பேஸ் பண்ணி கிரிட்டீரியா ரேஞ்ச் அண்ட் தென் கிரிட்டீரியா வந்து ஐடி. ஓகே, the செகண்ட் கிரிட்டீரியா வந்து டிபார்ட்மெண்ட். ஸோ டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் செகண்ட் ஸோ டிபார்ட்மெண்ட் அந்த என்ன கிரிட்டீரியா கொடுத்துக்கிறோம். க்ளோசிங் பிராக்கெட் அண்ட் தென் ப்ளஸ் என்டர். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து 102 ஹெச்ஆர்னு சொல்லிட்டு நமக்கு வந்து எந்த கிரிட்டீரியாவும் இல்லை. ஸோ அதனால நமக்கு வந்து என்ன பண்ணிருக்கா 0ன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 100 ஹெச்ஆரா, ஸோ ஓகே 103 போடுறேன். 103 and IT. ஓகே, IT டிபார்ட்மெண்ட். ஸோ இது எப்படி ரிட்டர்ன் ஆகுதுன்னு பார்க்கலாம். 103 IT இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணேன்னா ஃபினான்ஸ். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து இதுல ஒரே ஒரு வேல்யூ தான் கெட் ஆயிருக்கு. அதனால இது வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த 35,000 சொல்லி ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஓகே, and then fifth formula, the not most commonly, not only usually, but it's more dynamic and based on customized. இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதாச்சும் ப்ரீ டிஃபைன் ஃபார்முலா. பட் இப்போ பார்க்க போற ஃபார்முலா வந்து எப்போ வேணாலும் இந்த டேபிள்ல எப்படி நீங்க யூஸ் பண்ண போறீங்க, உங்க கிரியேட்டிவிட்டிக்கு தக்கன அந்த ஃபார்முலாவை எப்படி டைனமிக்கா யூஸ் பண்றீங்கன்னு பொறுத்து தான் இருக்கு. பட் இஸ் மோர் பவர்ஃபுல். சிமிலர் கைண்ட் ஆஃப் தி ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஃப்த் ஃபார்முலா வந்து இண்டெக்ஸ் பிளஸ் மேட்ச் ஃபங்க்ஷன். சி இது வந்து என்ன பண்ணா சிமிலர்லி VLOOKUP ஃபங்க்ஷன் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஆனா இது எப்படி நம்ம அதை ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன்ங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ஒன் டைமென்ஷனல் அரேல வேல்யூவை கெட் பண்றதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். மேட்ச் ஃபங்க்ஷன்ங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் அரேல அந்த வேல்யூ எந்த பொசிஷன்ல இருக்குன்னு மேட்ச் பண்றதுக்கு மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் கம்பைன் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து VLOOKUP ஃபங்க்ஷன் எப்படி மேட்ச் பண்ணி கொடுக்குதோ, டேபிள்ல இருந்து டேட்டாவை கெட் பண்ணி கொடுத்துச்சோ, சிமிலர்லி நம்ம வந்து இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் கம்பைன் பண்ணி அந்த டேட்டாவை கெட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க பார்க்கலாம் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த மேக்ஸ் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு இண்டெக்ஸ். இப்போ இண்டெக்ஸ்ல வந்து அரே செலக்ட் பண்ணிக்கணும். எந்த அரேனா இந்த ரிட்டர்ன் அரே எடுத்துக்கிறோம். என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணுமோ அந்த வேல்யூ எதை ரிட்டர்ன் அரே எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இங்க வந்து மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். மேட்ச் ஃபங்க்ஷன்ல லுக்அப் வேல்யூ வந்து நம்ம ஐடி பேஸ் பண்ணி தான் எடுக்க போறோம். ஸோ ஐடி செலக்ட் பண்ணிட்டோம். அண்ட் லுக்அப் அரேல என்ன ஐடி, இது எத்தனாவது ஐடி அந்த ரேஞ்ச் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட் VLOOKUPல எப்படி எக்ஸாக்ட் மேட்ச் நம்ம சொல்லிருந்தோம் அதே மாதிரி இங்கேயும் எக்ஸாக்ட் மேட்ச் தான், கமா 0 க்ளோசிங் ப்ராக்கெட். இப்போ மேட்ச் ஃபங்க்ஷன் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இப்போ இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் பண்றதுக்கு க்ளோசிங் ப்ராக்கெட் போட்டுறோம். என்டர் அடிக்கிறோம். என்டர் அடிச்சோடனே ஸோ இதுவும் வந்து நமக்கு வந்து இந்த வேல்யூவை கெட் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலாக த்ரோ பண்ணிடுச்சு.
இதுதான் மோர் டைனமிக்காவும் நம்ம எப்படி வேணாலும் இதை அக்சஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து 1101 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இந்த ஃபினான்ஸ் கெட் பண்ணிருக்கு, VLOOKUP-லயும் இதை வருது, மேக்ஸ் இண்டெக்ஸ்லயும் 0 தான் வருது. இது வந்து லெஸ் தென் 3 இதா இருக்கறனால உங்களுக்கு வேல்யூ வந்து எஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுது. அண்ட் தென் சம் இஃப்ல இந்த மாதிரி கிரிட்டீரியாவே எதுவுமே இல்லை. ஸோ இந்த 001 ஃபினான்ஸ் இருக்கு, இங்க ஃபினான்ஸ் கிடையாது, அங்க வந்து HR. ஸோ அதனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு வேல்யூ எதுவும் ரிட்டர்ன் ஆகலை. இப்போ நான் வந்து அதை HR-ஆ மாத்துறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சம் இஃப்ஸ்ல கரெக்டான வேல்யூ கெட் பண்ணிடுச்சு. இந்த இந்த 5 ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே போதும். ரியல் டைம் எக்ஸல்ல நீங்க என்ன மாதிரி வேல்யூ கெட் பண்ணி எடுக்கணும்னாலும், டிசிஷன் மேக் பண்ணி அதை சம் பண்றது, இல்லைன்னா எப்படி அதை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி எடுக்கிறது, இந்த 5 ஃபார்முலாஸ்லயே உங்களுக்கு மோஸ்ட்லி கவர் ஆயிரும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மோர் லைக்லி ஷேர் பண்ணுங்க. If any Excel doubt, any scenario we need to cover, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம்.